வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டுங்க. ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டு எப்போ வரும்? எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டு இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா, எப்பொழுது வரும்? ஸோ இந்த கேள்விக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக ஒரு மிகச்சிறந்த பதிலை நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி டெட்டில் தோல்வி அடைஞ்சவர்களுடைய லிஸ்ட்டு எல்லாமே எடுங்க. எத்தனை ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க டெட்டில் பாஸ் பண்ணாமல் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை பட்டியலை எடுங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்காங்க. ஸோ டிஎன் டெட்டுடைய தேர்வு முடிவுகள் ஆகிறதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மதம் இருக்குது அப்படின்னு எல்லாருமே தரப்பில் கேள்வி கேட்கலாம். ஸோ டெட் தேர்வுகளுடைய முடிவுகளில் சில மாற்றங்கள் நாளுக்கு நாள் இருந்துட்டு தாங்க இருக்குது. எல்லா ஆசிரியர் பெருமக்களுமே இதை தான். ஸோ இந்த டெட் தேர்வுடைய முடிவுகள் இதுவரை வெளியாகாதனால தேர்வர்கள் ஒரு பக்கம் அதிர்ச்சியில் இருக்காங்க. கடந்த ஆண்டு நவம்பர் 15-16 தேதிகளில் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு முடிந்து 2 மாதங்களை நாம் கடக்க போகிறோம். முடிவுகள் வெளியாததால் தேர்வர்கள் கடும் குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ மதிப்பெண், அந்த தகுதி மதிப்பெண்ணை 75வது குறைப்பது தொடர்பாகவும் அரசு மௌனம் காத்து வருகிறது. ஏன்னா மற்ற மாநிலங்களில் போல் இந்த தகுதி மதிப்பெண்ணை குறைப்பது மௌனம்கா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அலட்சியமும் காலதாமதமும் தேர்வர்களுடைய எதிர்காலத்தை முடக்கும் சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்விக்குறியாக இருக்காங்க தேர்வர்கள். அடுத்து என்ன பண்ணலாம், நாங்கள் பிஓக்கு படிக்கலாமா இல்லை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாமா, இதுக்கெல்லாம் அடுத்தடுத்து நாங்கள் என்ன முயற்சிகள் நாங்கள் எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே அப்படி டோட்டலாக ஸ்டாப்பில் நிற்கிறாங்க தேர்வர்கள். டெட்டாசிரியர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா தற்சமயம் அப்படியே ஒரு ஸ்தம்பித்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு முடிவும் இதுவரை எட்டப்படலை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக. ஸோ விரைவில் இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் இவர்களுக்கு ஒரு நல்ல முடிவுகளை வெளியிடுவாங்க அப்படின்றத நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த செய்திகள் அனைத்துமே ரொம்ப இம்பார்ட்டண்டான தகவலாகவே கருதப்படுது மக்களே. ஸோ அதனால் ஹாப்பியாக இருங்க. பொங்கலுக்கு பிறகு தான் இந்த டெட் தேர்வுடைய முடிவுகள் வெளியாகும் அப்படின்றது எல்லோருடைய தரப்பிலிருந்தும் நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு சில முக்கியமான செய்திகளில் இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டிஎன் டெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸுக்கு பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண்கள் வழங்குவாங்க அப்படின்னு எல்லா தரப்பு மக்களுமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சார் 145 கேள்வி நிறையா கேள்வி தப்பாகி போச்சு, நிறையா கேள்வி இன்னும் கொடுக்கல, எனக்கு போனஸ் மதிப்பெண்கள் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கவலையே பட வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்கு போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படும். இது நிதர்சனமான ஒரு உண்மையான ஒரு தகவல். ஓகேங்களா? ஸோ அதனால் ஹாப்பியாக இருங்க. போனஸ் மதிப்பெண்கள் கண்டிப்பாக வழங்கப்படும். அது சிலருக்கு கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா மினிமம் 5லிருந்து ஒரு 8 மதிப்பெண்களாவது போனஸ் மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அதை நம்பிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு போனஸ் மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஹாப்பியாக இருங்க. ஸோ மக்களே, டெட் தேர்வில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அடுத்தடுத்த டெட் தேர்வு பற்றின முக்கியமான செய்திகள் அனைத்துமே நாம் உங்களுக்காக பகிர்ந்துகிட்டே இருக்கோம். அடுத்து என்ன நிகழ்வுகள் டெட் தேர்வில் நடந்தாலும் சரி நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமாக வெளிப்படுத்தப்படும். அதனால் ஹாப்பியாக இருங்க மக்களே. டெட் தேர்வுடைய ரிசல்ட்டு பொங்கலுக்கு பிறகு தான் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் நமக்கு வெளியாகிருக்கு. தேர்வர்கள் அடுத்த கட்ட தயாரிப்பிற்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.